ஹாய்ங்க, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி செல்லக்குட்டிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான். ஒன்றும் இல்லை, நம்ம மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அரிசி மாவு. அதில் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க, ஒரு பீட்ரூட், ஒரு 1/4 பீட்ரூட் போதும், ஒரு கேரட் போதும். அதை நல்லா துருவிட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணிட்டேன். ஸோ இதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சம் கேரட் இருக்கிற தோசை மாவு எடுத்து நடுவில் மட்டும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட் இருக்க மாவை எடுத்து சுற்றியும் ஃப்ளவர் மாதிரி மேக்கிங் பண்ணிட்டேன். வாட்டெவர் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஃப்ளவர் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் பீட்ரூட் ஸ்மெல்லில் பீட்ரூட் இருந்துச்சு, கேரட் ஸ்மெல்லில் கேரட் இருந்துச்சு. குழந்தை விரும்பி சாப்பிட்டா. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம செய்கிறது சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி லன்ச் லெமன் ரைஸ். நான் டிஃபன் லெஃப்ட் ஓவர் பிரியாணின்றது அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கடலைக்கறி, ஆல் ஃபேவரட் கடலைக்கறி. அப்புறம் எங்கள் வீட்டு செல்லக்குட்டிக்கு இன்றைக்கி என்னென்னா சூப்பரான எம்மியான ஃப்ளவர் தோசை மேக்கிங். ஃப்ளவர் தோசை அப்படியே சாப்பிட்டு வந்துடுவா. அப்படியே உஷாரு. இதை காட்டுறேன் உங்களுக்கு. தோசை சூடாக இருந்தால் சாப்பிட முடியாது இல்லைம்மா. சூப்பரான எம்மியான ஃப்ளவர் தோசை. உடஞ்சிரு போதே இருக்கு, எம்மியாக அது உடஞ்சிட்டு தான் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.